ஹலோ ஈஸ்வர், நான் அம்மா பேசுறேன்டா. மா, தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது ஏமா டிஸ்டர்ப் பண்ற? உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்ப்பா. பொண்ணு வீட்டுக்காரங்களும் சம்மதிச்சிட்டாங்க. நான் பொண்ணு கூட பாத்துட்டேன். பொண்ணு நான் பார்க்க வேணாமா? ஒண்ணு வேண்டாம். நான் பாத்துருக்க பொண்ணு கழுத்துல தான் நீ தாலி கட்டணும். அப்பதான் என் சொத்தை எல்லாம் உன் பேருக்கு எழுதி வைப்பேன். இல்ல கோயில் குளத்துக்கு தான். நீயே எழுத்துரு. ஏய், இவன் ஏன்டா சோகமா வரான்? நிஜமாலுமே ஒரு சோகமான செய்தி உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன். என்னடா பிராண்டி கடல மூட்டாங்களா? டேய், கொஞ்ச நேரம் சும்மாறா. மச்சி, நீ சொல்ல வந்து சொல்டா. ஏய், நான் கல்யாணம் பண்ணி போறேன்டா. இதுக்கு தான் இவ்வளவு டெவலப்பா? ஏண்டா நீ தான் மாசத்துக்கு 2 கல்யாணம் பண்றிய, பெருசா சொல்லிட்டு இருக்கற. நாங்கெல்லாம் பொம்பளைங்க விஷயத்துல வீக்னா நீ டெய்லி. ஏய், முட்டாள்தனமா வளராத. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஜாலி மேரேஜ். இப்ப பண்ண போறது உண்மையிலேயே ஃபேமிலி மேரேஜ். ஐயோ, உனக்கு லீகலா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? மச்சான், லீகல்னா ப்ராப்ளம் தான். அதான்டா யோசனையா இருக்கு. எங்க அம்மா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணாதான் சொத்தெல்லாம் எனக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. கவலைப்படாத, நீ கல்யாணத்தை பண்ணிக்க. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஏய், என்ன ஈஸ்வர் தீத்து கட்டுறத பத்தி சொன்னான்டா. கல்யாணம் ஆனோடனே சொத்தெல்லாம் பேருக்கு வந்துருமே, அப்புறம் உனக்கு எதுக்கு பண்ணாட்டே? ஏய், நம்ம கிட்ட தான் ஹார்ட் அட்டாக், டாக்டர், ஜோசியர், பூசாரின்னு ஒரு ஹிட் ஃபார்முலா இருக்குல்ல, அதை வச்சு தாக்கிடுவோம். இதே ஆக்ஷனை அடிக்கடி ரீப்ளே பண்ற. என்னைக்கு டேப்பு கிழிய போதும். கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐஸே விக்கிறானா? குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க. அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை. போங்க. இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடா கைய. கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேனத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்னடான்னா பனாரஸ் பட்ல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா? ஷட் தர்மகர்த்தா. இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம். பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா. என்னது ஜூனியர் ஆத்தாவா? ஏன் ஜூனியர் பாலையா ஜூனியர் வீடன் இருக்கும்போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையில எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு. அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா? எது பிசு பிசுன்னு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது வின்டர் சீசன், ரொம்ப குளிரும். சம்மர்ல வேணா ட்ரை பண்ணு. இந்த ஊர்ல ஒரு விசேஷம். என்ன? சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்டவரல் வரைக்கும் இந்த மிளகாயை நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி? அட பாதகா. சக்தியை சக்தி மசாலா ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது. மில்லியனத்துல இருந்து மிளகா பொடி கிடையாது. ஆத்தா, உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும். ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா? நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு? அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன். அட பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களாடா? அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிற? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல்ல ஒரு பிட்டும் 8வது ரீல்ல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா? இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர் ஆத்தா? அத நான் திருட்டு விஷயத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆத்தா, இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தேன்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க. குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா. இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு. இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா. அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும். அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை தும்சமாயிடும். அப்படின்னா நீ தொழில மாத்திக்க. ஜூனியர் ஆத்தா, வேற தொழில் எனக்கு தெரியாது. நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க. நீ நல்லா ஓடுவியா? ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன். அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி. எதுக்கு? எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் ஃபண்ட் நடத்து, யாரையும் ஏமாத்தாத. போயிட்டு வா. அட பாவி, சிட் ஃபண்ட்னு சொன்னேன், எனக்கே துண்டா. இந்த கல்யாண பொண்ணு அலங்காரம் பண்ண சொல்லிட்டு உங்க அண்ணன் டவுனுக்கு போயிருக்காரு. நகையும் பட்டு புடையும் வாங்கிட்டு வர்றது. அண்ணன் வரத்துக்குள்ள மேக்கப் முடிக்க வேண்டாமா? ஐயோ, என்னமோ கல்யாணம் இன்னைக்கேன்ற மாதிரி குதிக்கிறீங்க. கல்யாணம் நாளைக்கு தானே, அதுவும் மாப்பிள்ளை ஊர்ல. அங்கெல்லாம் எங்களால வர முடியாதுமா. எங்க கையால அலங்காரம் பண்ணி உன்னை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறோம். முதல்ல அண்ணன் வட்டம், அதுக்கப்புறம் தான் அலங்காரம் எல்லாம். கல்யாணமாகி புருஷ வீட்டுக்கு போக போற, இன்னும் அண்ணனை பத்தியே பேசிட்டு இருக்கியே. சரியான அண்ணன் பைத்தியம். என்னங்க நில்லுங்க.
ராத்திரி வேளை நீங்க ஊருக்கு போக வேண்டாம், சொன்னா கேளுங்க. மரகதம் ஏன் பயப்படுற? காவலுக்கு நம்ம ஊர் ஐயனார் இருக்காரு. ஐயனார் சிலை இருக்குங்க, ஆனா அதுக்கு சக்தி இருக்காது. மரகதம் என்னங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு சந்திர கிரகணம். ஐயனார் சக்தி ஜலயாகம் பண்ற நாள். ஊர்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா கூட ஐயனாரால வந்து காப்பாத்த முடியாத நிலைமைங்க. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. ஐயனார் சக்தி இல்லாத நேரத்துல வெளியூர் போறது தப்புதான். சரி வாங்க போலாம். ஏய் இங்க என்ன நிப்பாட்ன? டேய் போற வழியில தண்ணி அடிச்சிட்டு போகண்டா. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிளேஸ் கிடைக்குமா நமக்கு? ஆமா, இவன் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். மாப்பிள மப்பல போனா ஏய் ஏய் ஏய், ஏய் பாத்தியா 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 மப்புல போலாம்டா, கப்புல தான் போக கூடாது. கரெக்ட். இவனுக்கு தண்ணி அடிக்கிறது தான் டியூட்டி, கல்யாணம் பண்றதெல்லாம் ஓட்டி. What a beauty! Wait 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 wait. ஐயனார் வந்து வில்லேஜுக்கு வாட்ச்மேன் மாதிரி. அவர் கோச்சிக்க மாட்டாரா? டேய் இது என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ்? சாதாரண ஐஎன்ஆர். வீதியெல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாழை மரம் தோரணங்கள் ஆடணும், காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும். டேய் மச்சான் ஒரே இருட்டா இருக்குடா. டேய் அந்த தீப்பந்தத்தை ஏத்துறா. டேய் எண்ணெய் இல்லையாடா? டேய் எதுக்குடா என்ன? அதான் விஸ்கி இருக்குல்ல, லிக்கரை ஊத்துனா டக்கரா எறியண்டா. ஆஹா, இதுதான் உண்மையான மச்சான். கோவில் தீப்பந்தம்டா, இத போய் விஸ்கி ஊத்தி பத்த வைக்கிறியே. ஏண்டா இவருனா கன்னி சாமியா? இவருக்கே சாராயத்தை தான் படைப்பாங்க, நம்ம காஸ்ட்லியா விஸ்கி ஊத்தி பத்த வைக்கிறோம். ஊர் பேச்சும் பேச்சா இருக்கணும், புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். எங்கேயாவது சாராய கடை இருக்கான்னு பாரு. டேய் கேவலப்படுத்துறேன்டா. இங்க இருந்து பாக்குறதுக்கு பைனாகுலரா இருக்குது. தேனாலி இரு, நான் குதிரை மேல ஏறி பார்த்து வரேன். கோயா இங்க வை. டேய் கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் கடையே காணுமடா. குதிரையில ஏறின உடனே தேசிக ராஜா ஞாபகம் வந்துச்சு. அந்த ரவுண்டு போறதுக்கு முன்னாடி குதிரையில ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். ஆராரோ ஆரிரரோ செல்வமே. இந்தப்பா யார் பாது? இது காவல் தெய்வம் ஐயனாருடைய குதிரைப்பா. அதுல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க. இறங்க பாக்கல. ஐயா ஐயா சொன்னா கலியா, தயவு பண்ணி இறங்கு பாக்கல. டேய் குதிரை என்ன ஐயனார் பேருக்கு உயில எழுதி வச்சிருக்கா? ஓடாத குதிரை நான் உட்கார்ந்தானா ஐயனார் உட்கார்ந்தானா? ஐயா ஐயா யாரு குத்த இருந்தாலும் பரவாயில்ல, தெய்வ குத்த ஆகாது. ஏய் நீ என்ன ஐயனார் பியவா? அப்படி இல்லங்க. எப்படி இல்லைங்க? சரி நைட் இந்த நேரத்துல மாலையோட எங்க போற நீ? அதுவா என் தங்கச்சி கல்யாணம் சாமி. உனக்கு தங்கச்சி இருக்கா? ஏய் மச்சான் இவனுக்கு தங்கச்சி இருக்காடா. ஏய் அவன மாதிரி பிளாக் ஆயில ஒயிட் ஆன் கேள்றா. ஏய் கேக்குறான்ல உன் தங்கச்சி எப்படி உன்ன மாதிரி கருப்பா கோரமா இருப்பாளா? அட நீங்க வேற என்னைய போய் தங்கச்சியோட ஒப்பிட்டு பேசுறீங்க. என் மூஞ்சிய கண்ணாடியில நானே பார்க்க மாட்டேன் சாமி. அது நல்லா மூக்கு மூலியமா செக்கச்செவன்னு மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க. ஏய் ஜோடா மகாலட்சுமிடா, ஜோரா கை தட்டு. அப்படியே ஐயா மச்சான் மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளைங்க. என்னடா பெரிய மாப்பிள்ளை, இந்த மாலை யார் அவ கழுத்துல போடுறானோ அவன் தான் மாப்பிள்ளை. சுருக்கமா சொல்லிட்டீங்க. முதல்ல நான் போடுவேன். என்னப்பா மாலை ஓங்கலத்துல போட்டுக்கிட்ட? நான் மட்டுமா போடுவேன்? நானும் தான் போடுவேன். ஐயா 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 சாமி சாமி என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கு சாமி. ஐயா 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 ஐயா
ஐயா மாலையை பிச்சு போடுறாங்க சாமி ஐயா காலையில கல்யாணம் ஐயா 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 கொடுத்துருங்க விளாடாதீங்க